ஹூட் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விசாகப்பட்டினத்தில் நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று வருகிறார். வங்கக்கடலில் உருவான ஹூட் எனும் அதிதீவிர புயல் ஞாயிறன்று காலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள துறைமுக நகரான விசாகப்பட்டினத்தில் கரையை கடந்தது. அப்போது 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு சூறைக்காற்று வீசியதால் விசாகப்பட்டினத்தில் மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்தன. ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் ஆகிய மாவட்டங்களிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹூட் புயல் காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வடமேற்கு திசையில் நகர்வதால் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் மாவட்டங்களில் பலத்த மழையும், ஒடிசா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சில இடங்களில் மழையும் பெய்ய வாய்ப்புண்டு என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புயல் தாக்கிய விசாகப்பட்டினத்தில் திங்களன்றும் மழை தொடர்ந்ததால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மின்சாரம், குடிநீர், பால் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விசாகப்பட்டினம் விமான நிலையத்தின் ஓடுபாதைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் விமான சேவை 2வது நாளாக ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே விசாகப்பட்டினத்தில் சகஜ நிலையை திரும்ப கொண்டு வருவதற்காக புயல் நிவாரணப் பணிகளை ஆந்திர அரசு முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விசாகப்பட்டினத்துக்கு வருகிறார். புயல் பாதிப்புகளை அவரும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் பார்வையிட உள்ளனர். ஹூட் புயலுக்கு ஆந்திராவில் 5 பேரும், ஒடிசாவில் 3 பேரும் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.